வணக்கம்ண்ணே, சீமானண்ணே. எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், என் பாதையை வந்து எல்லாம் மறைச்சு நிற்கிறாங்கன்னு ரொம்ப தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து விஜயை வந்து காமராஜரை பற்றி, வேலுநாச்சியாரை பற்றி, பெரியார், அண்ணா இவங்களை பற்றிலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா? நீங்கள் கேள்வி பண்ணி நக்கல் பண்ணி பேசியிருந்தீங்க. நான் ரொம்ப தூரம் மக்களை ஒன்று திரட்டி நடந்து வந்துட்டேன், சிஎம்மானதுக்கு என்ன செய்யணுங்கிறத தான் காமிக்கணும்னு. நீங்கள் உங்கள் கட்சியை எப்படி வளர்த்துட்டு வந்தீங்க, நீங்கள் எப்படி வளர்ந்து வந்தீங்கிறத யோசித்து பாருங்கள். மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறப்ப நீங்களும் இதே மாதிரி தான் வீடு வீடாக மக்கள் வீட்டுக்கு நான் போகிறேன், உங்களில் ஒருத்தன் விவசாயத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் யாரோட கைக்கூலியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? புதுசாக வராருன்னா அவருக்கு ஒரு வழி விடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, அவர் பேசுகிறதுக்கு 10 நிமிஷம் தான் டைம் கேட்டாங்க, 15 நிமிஷம் கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு. ஒரு தனி மனுஷன் பேசுகிறதுக்கு கவர்மெண்ட்டோ நீங்களோ டைம் கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள்லாம் என்னத்தை பண்ணி அப்படின்னு மக்கள் கேட்குற லெவலுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அதனால் ஒரு மனுஷன் வர்ற அப்படி என்ன பண்ணுற அப்படின்னு மக்கள் பார்த்துக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் என்ன பண்ணுவாருங்கிறதையும் மக்கள் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கிறது உங்களுக்கும் தெரியும், நீங்கள் அவங்க கூட எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கும் தெரியும். சரிங்களா? நீங்கள் யாரையும் எதுவும் சொல்ல தேவையில்லை. மக்களோட முடிவை நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினச்சாலும் அது மாறாது. எல்லாருமே மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அது நடந்தே தீரும். சும்மா ஆக்டிங் விட்டுக்கிட்டு படத்தில் நடித்த மாதிரி இங்கே வந்து பேச முடியாது, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சனிக்கிழமை தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிங்க தெரியுமா? ஓகே, நடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வர்ற ஆளுக்கு திருட தெரியாது. நீங்கள் எல்லாம் திருடி பழகி அதில் வந்து நீங்கள் எல்லாம் பிஹெச்டி பண்ணிட்டீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு புது ஆள் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சானே அவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. வரக்குமே புது ஆள் ஒரு ஆள். ஏன் நீங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்களே வந்திருக்கலாமே. நீங்கள் கரெக்டாக இல்லைங்க அப்படி தான் மக்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு குறைஞ்சிருக்கு. அதை வந்து ஒத்துக்க மாட்டீங்க. இன்னமும் வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு குறை சொல்லிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அடுத்து புதுசாக வந்த ஒரு ஆள் வரட்டி அவரை வந்து குறை சொல்லிக்கிட்டீங்க. நீங்களும் சினிமா துறையிலேருந்து வந்த ஒரு ஆளுங்கிறத மறந்துடாதீங்க. அவரை கூத்தாடினா நீங்கள் கூத்து ஆடி கூத்தாட வச்சவர் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு நடிகரை வந்து கூத்தாட வைக்கிற ஒரு ஆள். நீங்களும் பல படங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் யார்? கூத்தாடியா? நாக்கில் வந்து கரெக்டான வார்த்தைகள் வரணும். மக்கள்கிட்ட பேசுகிறப்ப எப்படி பேசணுங்கிறத உணர்ந்து பேசணும். ஓகேங்களா? பொதுவான மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்கிறது அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து எப்படி தீர்வானுங்கிறது மக்களுக்கு தெரியும். இனியும் மக்கள் வந்து தூங்குனாங்கன்னா அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? இதே டிஎம்கே வரட்டும், ஏடிஎம்கே வரட்டும், நீங்களே கூட முதல்வர் ஆகட்டும், இல்லை விஜயே வரட்டும், ஆனால் பொதுமக்களே இனிமேல் யாரும் ஏமாத்தாதீங்க. உங்களை நம்பி அவங்களோட ஓட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஓட்டை வாங்கிட்டு கையை காலை பிடிச்சி ஜெயிச்சிடுறது, அதுக்கப்புறம் பண்ணுவீங்க பாரு ஒரு ஆட்டம், அதை மட்டும் இனிமேல் காமிக்காதீங்க யாருமே. பார்ப்போம். 2026 நோக்கி நம்ம தமிழ் சிஎம்மோட சேனல் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. மக்களே, நீங்கள் நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள், டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுகிற யாருக்காக இருந்தாலும் ஒரு வார்னிங்காக இருக்கட்டும், இனிமேல் வர்ற நம்ம அப்டேட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.